அவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஒன்றென்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவாணி தாராய் வரையலோரெம்பாவாய். முந்தைய இரு பாசுரங்களில் மார்கழி நீராட்ட நோன்பை எடுத்து கூறி அதற்கு வேண்டிய சங்கு முதலான உபகரணங்களை சொன்ன ஆய்ச்சியர்கள் நோன்பினை முடிக்கும் போது அலங்கரிக்க ஆடை ஆபரணங்களை பெற்று உடுத்தி பால் சோறு உண்டு பறை தருமாறு கண்ணனிடம் கூறினர். அதற்கு கண்ணன், பெண்களே, உங்கள் கருத்து இவ்வளவு என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் கேட்டதையும் இன்னும் சில கேட்டால் உங்கள் நிலையை அறிந்து அதையும் நான் தர வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் கடைபிடிக்கும் உபாயம் ஏதும் உண்டோ என்று கேட்டான். அதற்கு பதிலாக ஆய்ச்சியர், எங்களுக்கு இறங்கி நீ தயை காட்டு என்று கண்ணனிடம் பிரார்த்திக்கும் பாசுரம் இது. குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னே சென்று காடு சேர்ந்து உடலுக்கு ஊக்கமூட்டும் உணவுகளையே உண்டு திரிகிறோம். அறிவு குறைவு பட்டிருக்கும் எங்கள் இடைக்குலத்தில் வந்து நீ பிறந்தாய். உன்னை பெறுவதற்கு தக்க புண்ணியம் செய்தவர்களாகவும் நாங்கள் இல்லை. ஆயினும் எங்கள் இறைவனான கண்ணபிரானே, உன்னோடு எங்களுக்கு உண்டான உறவானது இங்கு உன்னாலும் எம்மாலும் ஒழிக்க ஒழிய மாட்டாது. உலக மரியாதையாகிற எதையும் நாங்கள் அறியாத சிறு பிள்ளைகளாக உள்ளோம். உன்னை அன்பினால் சிறிய பேராலே நாங்கள் அழைத்ததை குறித்து கோபிக்காதே. உன்னை ஆராதிப்பவர்களை அன்பாக அணுகும் நீ எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் பறையை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பெருமானுடன் தங்களுக்கு ஏற்பட்ட உறவை எடுத்து காட்டி முதலடியில் பசுக்களின் பின்னே போய் திரிந்து உடல் வளர்க்கிறோம், எங்களுக்கு நற்கருமம் இல்லை என்றும், இரண்டாம் அடியில் அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து என்றும் தங்களை தாழ்த்தி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று நான்காம் அடியில் அவனை போற்றி, ஐந்தாம் அடியில் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று பிரிக்க முடியாத பந்தத்தை கூறி, ஏழாம் அடியில் சீறி அருளாதே என்று தாங்கள் முன்னர் ஏதேனும் அவமரியாதையாக நடந்து கொண்டால் அதற்கு மன்னிப்பும் கேட்டு, எட்டாம் அடியில் இறைவா நீ தாராய் பறை என்று முடிக்கிறார் ஆண்டவர். வாழ்க வளமுடன். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஈசன் குடிகொண்ட உள்ளம் மாசு மறுவில்லாத வாழ்க்கையை மேற்கொள்ளும். அதனால் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு சிவஸ்வரூபமும் கொள்ளும். அதுவே சைவ சித்தாந்தம் சொல்லும் அடிப்படை. கல் ஒன்று கை தேர்ந்த சிற்பியால் கடவுளாக மாறும்போது கனிவான மனம் ஒன்றை நிச்சயம் சிவம் அதுவாகவே ஆக்கிக் கொள்ளும் எனலாம். அகிலம் முழுவதும் படைத்த நீயே முதலும் இறுதியும் நடுவுமாக இருந்து ஆள்கின்றாய்.
பழையோனே, தேவரும் யாவரும் அறியா வண்ணம் உன்னை நாங்கள் மட்டும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உன்னை நாங்கள் மட்டும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மெல்லிய விரல்களைக் கொண்ட உமை அம்மையின் துணைவனே, நீயும் உன் துணையும் அடியார்கள் உய்யும் வண்ணம் அவர்களின் இல்லங்களுக்கே எழுந்தருளும் கருணை கொண்ட தூயவனே, பக்தியால் துணை தொழுது அறிய விரும்பியவர்களுக்கு நீ அனலாக எழுந்து அருள் காட்டினாய். அழுதழுது உனை பற்றி கொள்ள துடித்தவருக்கு திருப்பெருந்துறை எனும் மோட்ச வீட்டை காட்டினாய். மறையோனாக வந்து உன்னை காட்டி அருளிய என் தெய்வமே, திகட்டவே திகட்டாத ஆறு அமுதே, எங்களை காக்கும் பொருட்டு இங்கு எழுந்தருள வேண்டும் என் ஐயனே. தியாகமே வடிவாக கொண்ட தெய்வம் ஈசன். அவன் மட்டுமே தியாகராஜன் என்று போற்றப்படுகின்றான். எக்காலத்திலும் நிலைத்து நிற்கும் சிவபெருமான் தேவர்களுக்கு கூட அனலாக பெரும் வெளியாக மட்டுமே காட்சி தந்துள்ளான். எவருமே அறிய முடியாத அந்த பரம்பொருள் அடியார்களுக்கு மட்டுமே நேரடியாக ஓடோடி வந்து அருள் தந்து காட்சி தந்துள்ளார். அறிவாட்டாய நாயனார், இளையான்குடி மாறனார், சிறு தொண்டர், விரண்மிண்ட நாயனார் என பலருக்கும் நேரில் தோன்றி அருள் செய்த அற்புத தெய்வம் ஈசன். அன்பெனும் சிறைக்குள் மட்டுமே அகப்பட்டு கொள்ளும் அந்த அருள் ஜோதி என்னையும் மறையோன் வடிவில் ஆட்கொண்டது. அது மட்டுமின்றி பிறவி பெருங்கடலை நீந்த உதவும் திருப்பெருந்துறை எனும் அருள் கோயிலையும் அடையாளம் காட்டியது. ஈசன் மட்டும் வாதவூராரை ஆட்கொண்டிராவிடில் நமக்கு திருவாசகம் இல்லை, ஞான வழியில் பக்தி என்ற மார்க்கமும் கிட்டி இருக்காது. ஆணாகி பெண்ணாகி அனைத்துமாய் நிற்கும் ஈசன் மிக அழகாக மிக தெளிவாக இந்த உலகை இயக்கி வருகிறார். எந்த பந்த பாசத்துக்கும் அடங்கி நிற்காத அந்த பேரொருள் அடியார்களின் நேசத்துக்கு அடங்கி நிற்கிறது. அவர்கள் அன்பு நெஞ்சத்துக்குள் நிலைத்து வாழ்கிறது. நினைக்கும் தோறும் இன்பத்தை வழங்கும் சிவம் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என சிவனடியார்களின் சிந்தையில் வாழ்வதாக மாணிக்கவாசகர் கூறுவார். அப்படி அடியார்களின் மத்தியில் வாழும் ஈசன் மற்றவர் உய்யும் பொருட்டு எங்கே எழுந்தருள வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருள். மேலும் முதன்மை பொருளான சிவத்தின் தன்மையாக உருகி போய் எழுதுவார். சிவபுராணத்தின் இந்த 5 வரிகளில் உருகி போய் நிற்கும் அத்தனை ஆன்மாக்களிலும் ஈசன் எழுந்தருளி நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். திருவாசகத்தின் பாடல்களுக்கு உருகும் அத்தனை அன்பர்களின் நெஞ்சத்திலும் நிச்சயம் ஈசன் வாழ்கின்றார் என்பதே உண்மை. அதுவே திருவாசகத்தின் பயன் என்றும் கொள்ளலாம். எளியவர்களின் இல்லங்களில் எழுந்தருளும் ஈசனுக்கு வேண்டியது என்று ஒன்றும் இல்லை. உங்களின் தூய்மையான இதயத்தை தவிர ஈசன் வந்து செல்லும் கோயிலாக உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். எளியோருக்கு எளியோனாக, ஏழைகளுக்கு ஏழையாக விளங்கும் ஈசன் நிச்சயம் உங்கள் இதயத்தில் குடிகொள்வான். ஈசன் குடிகொண்ட உள்ளம் மாசு மறுவில்லாத வாழ்க்கையை மேற்கொள்ளும். அதனால் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்ட சிவஸ்வரூபமும் கொள்ளும். இதுவே சைவ சித்தாந்தம் சொல்லும் அடிப்படை. மற்ற தெய்வங்களை வணங்கினால் சில பயன்கள் கிட்டலாம். சிவத்தை வணங்கினால் மட்டுமே சிவமாகவே மாறவும் முடியும். கல் ஒன்று கைதேர்ந்த சிற்பியால் கடவுளாக மாறும்போது கனிவான மனம் ஒன்றை நிச்சயம் சிவம். முக்தி நெறிக்கு வரும் எல்லா ஆன்மாக்களும் சிவமாகும் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார் மாணிக்கவாசகர். அதனால் சித்தமலம் எனும் குற்றமான எண்ணங்களை விட்டுவிட்டு சிவத்தின் பாதங்களை பற்றி கொண்டால் சிவத்தோடு நெருங்கி சிவமாக மாறலாம் என்பது நிச்சயம். மார்கழியின் இந்த அதிகாலையில் சிவனை துதித்து அவனுக்கு பிரியம் ஆவோம். எங்களை காக்கும் பொருட்டு இங்கு வந்து எழுந்தருள வேண்டும் ஈசனே என்கின்றார் வாதவூர் வள்ளல்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.